அமெரிக்கால 2 பெரிய நகரங்கள்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து கலிஃபோர்னியா, இன்னொன்னு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த 2 நகரங்களும் பார்த்தீங்கன்னா, புத்தாண்டுக்கு முன்னும் சரி, புத்தாண்டுக்கு பின்னும் சரி, தீயின் கோர தாக்குதலால, அதாவது காட்டுத் தீயின் கோர தாக்குதலால மிகப்பெரிய பொருளாதார இழப்ப வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். கலிஃபோர்னியால வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தீ ஏற்படும். ஸோ அது வந்து கண்டினியூவா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து தீயணைப்புத்துறை வந்து அதுக்கான பட்ஜெட்டை வந்து குறைச்சிட்டாங்க. சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதனால பட்ஜெட்டை குறைச்சிட்டாங்க. மழைநீர் சேகரிப்பையும் வந்து அங்க வந்து கவனக்குறைவா வந்து கைவிட்டுட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை உணர்ந்து வந்து இதுக்கான காப்பீடு, அதாவது காட்டு தீக்கான காப்பீடு வந்து இல்லைன்னு சொல்லி முறைப்படி வந்து கலிபோர்னியால அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இந்த லாஸ் ஏஜென்ஸ் இப்ப ஏற்பட்ட காட்டு தீ வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகர்களோட வீடுகள், ஸோ கட்டிடங்கள் எல்லாத்தையும் வந்து தரைமட்டமாக்குச்சு. அங்க இருக்கிற வந்து என்னன்னா ஒரு வீடு 2 வீடு இல்ல, ஃபுல்லா டோட்டலாவே முடிச்சிருச்சு. என்ன காரணம்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டு சீசன் வரும். அது வந்து கிறிஸ்மஸ் சீசன்ல வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னன்னா இந்த காற்று வந்து என்னன்னா கிறிஸ்மஸ்ல வந்து எல்லாம் ஒரு குளிரா இருக்கும். அப்போ அந்த காற்று வந்து மிதமான ஒரு வெப்ப காற்றா இருக்கும். ஸோ அப்போ வர்றப்ப வந்து குளிருக்கு வந்து ஒரு இதமா இருக்கிற மாதிரி தான் முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இது வந்து சாண்டா ஆனான்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆனா இப்போ வந்து காற்று வந்து பாத்தீங்கன்னா 161 கிலோமீட்டர் வேகத்துல செம ஃபோர்ஸா வந்துச்சு. இதுக்கிடையில என்ன பிரச்சனைன்னா இங்க வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் மழையே பெய்யலன்றாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா உதிர்ந்த சருகுகளா இருந்துச்சு. ஸோ அந்த ஈரப்பதம் வந்து லைட்டா இருந்துச்சு. இந்த வர்ற வேகத்துல 161 கிலோமீட்டர் வர்ற வேகத்துல அந்த வெப்ப காற்று வந்து படபடன்னு எரிச்சிட்டு போயிடுச்சு. யாருமே அதை ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் முன்னாடியில இருந்து வந்தது வந்து என்னன்னா அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் அணைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திருப்பி ஏறி இப்ப இன்னைக்கும் கரண்ட்ல வந்து என்னன்னா ஒரு 50,000 பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து இன்னொரு பகுதியில வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ என்னன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மட்டும் 12,000க்கு மேற்பட்ட சிறியதும் பெரியதுமான கட்டடங்களை வந்து துவம்சம் செஞ்சிருக்கதா வந்து சொல்லப்படுது. கணக்கீடு வந்து புள்ளி விவரம் சொல்றாங்க. 23,037 ஏக்கர் வந்து காலி ஆயிருச்சுன்னு வந்து கணக்கீடு சொல்றாங்க. ஏஜென்சில வந்து பிரச்சனை என்னன்னா இந்த வீடு கட்டும் முறை வந்து என்னன்னா பழைய மாடல்ல இருக்கு. எல்லாம் மரத்தாலான வீடுகள் தான் பெரும்பாலான வீடுகள் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி வெப்ப காற்று வர்றப்ப வந்து டோட்டலா வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுச்சு. ஏன்னா அந்த அதிக அளவு வெப்பம் வர்றப்ப வந்து என்னன்னா அங்க வந்து புகை மூட்டம் உருவாகுது. ஸோ ஈஸியா வந்து ஈரப்பதமும் அங்க வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் போதும் எல்லாத்தையும் வந்து சூடு பண்ணி விட்டுருது. எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடைபெறாத இருக்கிற மாதிரி அதுக்கேத்தாப்புல வீடுகள் வந்து கட்டணும். காட்டு தீய தடுக்கிறதுக்கு என்ன வகையான புதுமையான நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத வந்து யோசிக்கணும். ஆண்டுக்கு ஆண்டு வந்து இந்த காட்டு தீயோட வந்து வெப்பத்தின் விகிதம் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு காலநிலை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது.